அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான யோகா ஆசனா பார்க்க போகிறோம். இந்த ஆசனா வந்துட்டு நம்ம இடுப்புலையும் இடுப்பு சுற்றி இருக்கிற கொழுப்பு வந்துட்டு கரைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஆசனாவாக இருக்கப்போது. இந்த ஆசனா பேர் வந்துட்டு பாசவ் கோணாசனா. இது யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா, முதுகு வலி, அதுக்கப்புறம் கழுத்து வலி இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஹை பிபி இருக்கிறவங்க வந்துட்டு கையை வந்துட்டு மேலே தூக்கும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் முழங்கால் கணுக்காலில் வந்துட்டு நீண்ட நாளாகவே வலி இல்லைன்னா எதாவது அடிபட்டுருந்தால் இந்த ஆசனா வந்துட்டு அவாய்ட் பண்ணியிருக்கேன். இதனால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, இதனால் டைஜஷன் வந்துட்டு நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. இடுப்புலையும் இடுப்பை சுற்றி இருக்கிற கொழுப்பு வந்துட்டு கரையுது. அதுக்கப்புறம் வந்துட்டு கால் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகுது. இப்போ வாங்க நம்ம ஆசனாக்குள்ளே போயிடலாம். நார்மல் பொசிஷன் நின்றுக்கோங்க. இப்போ காலை 3 அல்லது 4 ஃபீட் அகலமாக வச்சுட்டு வலது பாதத்தை 90 டிகிரி திருப்பிக்கோங்க. இப்போ 2 கை வந்துட்டு தோலுக்கு நேராக பக்கவாட்டில் நீட்டிக்கோங்க. இப்போ வந்துட்டு ரைட் நீ வந்துட்டு பெண்ட் பண்ணுங்கள். எக்ஸேல். ரைட் கை வந்துட்டு ரைட் பாதம் பக்கத்தில் வச்சுட்டு லெஃப்ட் கை வந்துட்டு தலைக்கு மேலே தூக்கணும். இன்ஹேல். இப்போ வந்துட்டு நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க. 10 to 15 கவுண்ட்ஸ் இருங்க. உங்கள் ப்ரீத் வந்துட்டு ரிலாக்ஸாக வாட்ச் பண்ணிட்டாங்க. ரிலாக்ஸ். இன்ஹேல். அப்படியே நார்மல் பொசிஷனுக்கு வந்துருங்க. எப்படி போனோமோ அதே பொசிஷனுக்கு வந்துருங்க. ரிலாக்ஸ். சேம் ப்ரொசீஜர் தான் அடுத்த சைடும். இதில் கவனிக்கப்படுது என்னென்னா, நம்ம எந்த சைடு பண்ணுறோமோ அந்த பக்கம் பாதம் 90 டிகிரி இருக்கணும். தொடை வந்துட்டு தரைக்கு இப்போ வந்துட்டு பேரலாக இருக்கணும். நீங்கள் இனிஷியலாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கையை வந்துட்டு பாதம் பக்கத்தில் வைக்காமல் தொடை மேலே வச்சு பண்ணிக்கலாம். உங்கள் பாதத்திலேருந்து கை வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்த ஆசனா வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆசனா வந்துட்டு நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோன்னா என்னோட சேனல் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.